பார்க்க போகிறது என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி காராமணி பயிர் வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு அழகு எடுத்து காராமணி பயிர் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்ய போகிறீங்கன்னா காலையில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். அந்த மாதிரி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச காராமணி பயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு கூட இதில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அரைஞ்சிடுச்சு. ரொம்ப மசியலாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக கொஞ்சம் இதில் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் விடக்கூடாது. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். வடையை மெலிசாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். எண்ணெயில் போட்டதும் நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்ச நேரம் கழித்து லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரான காராமணி பயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே உள்ளே சாஃப்டாக வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான காராமணி பயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை விரும்புவாங்க.